திரு அருணன், எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை திராவிட கட்சியாகவே நினைக்க முடியவில்லைங்கிற அளவுக்கு ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் வைக்கிறார். என்ன அடிப்படையில் அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க? இல்ல, எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஆனதிலிருந்து கார்த்திகை செல்வம் கொஞ்சம் எதிரொலிக்குது, கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. இப்ப சரியாயிருக்கும் நினைக்கிறேன். நல்லது. எடப்பாடியார் அவர்கள் எதிரொலி, தீக்கதிர், முரசொலி எல்லாம் உங்களை சார்ந்ததுதான், அதனால உங்களுக்கே அது வருது. நீங்க தொடர்ந்து பேசலாம். ஆனா இப்ப வரக்கூடாது, பேசுறது சிரமமா இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடியார் அவர்கள் ஆனதிலிருந்து திராவிட இயக்கத்தினுடைய அந்த அடிப்படை கோட்பாடாகிய மாநில சுயாட்சி, அதுவும் அண்ணாவுக்கு மிக மிக அவருடைய இதயத்துக்கு மிகவும் நெருக்கமான கோட்பாடு மாநில உரிமை காப்பு மற்றும் மாநில சுயாட்சி. அதற்கு ஆபத்து வந்த போதெல்லாம் அதை தட்டி கேட்காதது மட்டுமல்ல, அதற்கு துணை போனார். உதாரணமாக, மிக குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலம், அதற்கு தரப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து பிரிவு 370, அதை நீக்க வேண்டுமென்றால் அந்த மாநில சட்டமன்றத்தினுடைய, ரொம்ப கராரா சொல்லப்போனா அந்த மாநில அரசியல் நிர்ணய சபைன்னு இருந்துச்சு, ரைட்டு, அதுக்கு பிறகு சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் அதை நீக்கணும். சட்டமன்றமே இல்லை, ஆளுநர் ஆட்சி. ஆளுநர் ஆட்சி என்றால் ஒன்றியத்தினுடைய ஏஜென்டுடைய ஆட்சி. அவருடைய ஒப்புதலை பெற்று ஜம்மு காஷ்மீருடைய அரசினுடைய ஒப்புதலை பெற்றாச்சு என சொல்லி அந்த பிரிவை நீக்கினாங்க. அதை விட கொடுமை, யாரும் எதிர்பாராத ஒரு தடாலடி வேலை, அடாவடி நடவடிக்கை, ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தையே காலி பண்ணி அந்த மாநிலம் என்கிற அந்தஸ்தையே பறிச்சு அதை 2 யூனியன் பிரதேசங்களாக ஆக்கியது. இந்த வேலையை செய்த பொழுது அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது. இது என்ன நியாயம்? இது எப்படி திராவிட இயக்கத்துடைய கோட்பாடுக்கு பொருந்தி வரும் என்று எல்லாரும் கேட்டோம் அன்னைக்கே. எதுக்கு சொல்ல வரேன், அப்ப இருந்து நீங்க ஆரம்பிச்சா அப்படித்தான். கூட்டணி தர்மத்திற்காக சில விஷயங்களை நாங்க ஆதரிக்க வேண்டிய சூழல்ல இருந்தோம் அப்படிங்கறதே அவரு அட்மிட் பண்றாரு. இப்போ அதனாலதான் தேசிய கட்சிகளோட கூட்டணி வைப்பது சரியா இல்ல, அவங்க எப்பவுமே மாநில நலனை பாக்குறது இல்லைங்கிற. ஏங்க, கூட்டணி தர்மம்னா அடிப்படை கோட்பாட்டை, ஒரு கட்சியுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கே துரோகம் செய்வதாங்க. கட்சியின் பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவினுடைய அடிப்படை கோட்பாடு மாநில உரிமை. நம்ம எல்லாம் மாநில சுயாட்சி கேட்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் தான் அது, மாற்று கருத்து இல்ல. ஆனா அதை ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு கட்சியினுடைய கொள்கை மாறிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போது இடஒதுக்கீட்டு கொள்கையில அவங்க ஏதாவது மாறுபட்ட முரண்பட்ட கருத்து வச்சிருக்கிறாங்களா, அல்லது சமூக நீதி கொள்கையில உடன்பாடு இல்லைன்றாங்களா? இல்ல, அது ஒன்றை வச்சு மட்டும் நான் சொல்லல. நீங்க அடுத்தாப்புல பாருங்க, இந்த மாநில உரிமைக்கு எப்படியெல்லாம் அவங்க துரோகம் பண்ணாங்க, அப்படித்தான் சொல்லுவேன். டெல்லி அரசினுடைய உரிமையை பறிக்கிறாங்க, அதிகாரிகளை நியமிக்கிற உரிமையை பறிக்கிறாங்க மோடி அரசு. அது கடைசியா அந்த மசோதாவுக்கு ஆதரவு தந்தாங்க. இன்னும் பாருங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் ஆளுநர், அவருடைய அடாவடித்தனங்களை மாநில உரிமைக்கு புறம்பாக மட்டுமல்ல, நேர் எதிராக அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் 1000 வேறுபாடு இருக்கலாம். ஐயா, ஒரு முதலமைச்சர், இவர்தான் அமைச்சர், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் என சொன்னால் செய்து வைக்க மாட்டேன் என்று ஒரு பதில் கடிதம் போடுறாரு. இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்க வேண்டாமா? உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது, ஆனாலும் எடப்பாடியார் கண்டிக்க மறுக்கிறார். இது எப்படி அப்ப திராவிட இயக்க கோட்பாடாக இருக்க முடியும்? இன்னும் நீங்க திராவிட இயக்க கொள்கைக்கே வர்றேன். கால்டுவெல்ல மிக அவமதிச்சு, அவர் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் என்று அவர் பாட்டுக்கு பேசுறாரு. ஏற்கனவே திராவிட இயக்க கோட்பாட்டை தாக்கி பேசிக்கிட்டே வந்தவர், இப்ப கட்ட கடைசியா நான் படத்துக்குள்ள எல்லாம் போகல, அதை தாக்கி பேசுறாரு. எங்க அவன் பத்தி அவருக்கு என்ன தெரியும்? அது ஆங்கிலத்துலதான் இருக்குது அந்த ஒப்பியல், திராவிட மொழிகளுக்கு ஒப்பியல் இலக்கணம். அதை பார்க்கவாது செஞ்சாரா இந்த ஆளுநர் பெருமான்?
ஜனநாயகனுடைய அடிப்படை கோட்பாடு திராவிட இயக்கம். சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததல்ல இந்த தமிழ். இதற்கென்று தனி மொழி, குடும்பம், அனைத்து மொழிகளால் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை முதலில் ஆதாரபூர்வமாக நிரூபித்த ஒரு பெருமகனாரை, ஒரு மொழியியல் வல்லுநரை இப்படி கொச்சைப்படுத்தி பேசினீர்களே, இது நியாயமா என்று தட்டி கேட்டிருக்க வேண்டாமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார்? இது எப்படிங்க திராவிட இயக்கம் அவர் சொல்வார்? முதல் கட்ட கேள்விகளா கருத்துக்களா எடுத்துக்கிறேன் சார், தொடர்ந்து பேசலாம். திரு குரலர், மாநில உரிமை அல்லது தமிழ் மொழி எல்லாவற்றிலும் உரிமைகளை விட்டு கொடுக்கிற இடத்துல இருக்கும்போது எப்படி அது திராவிட கொள்கையில் இருக்குன்னு பார்க்க முடியும்? முதலமைச்சருடைய விமர்சனம் சரிதானேங்கிறாரு பேராசிரியர். இல்லை, முதல்ல திராவிட கொள்கை என்பது சமூக நீதியையும் மகளிருடைய உரிமையும் மாநில உரிமையையும் சமத்துவத்தையும் வர்க்க பேதத்தையும் களைவதாக இருக்க வேண்டும். நீங்க சொன்ன எல்லாமே சமூக நீதிக்குள்ள வந்துடும். சமூக நீதியில் வருகிறது. வருகிற பொழுது அதாவது மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டியது திராவிடத்தினுடைய அடிப்படை கொள்கை. நான் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இவ்வளவு கச்சை கட்டி பேசுகிற நம்மளுடைய மார்க்சிஸ்ட் தோழர் அவர்கள் தயவுசெய்து வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். இந்த மாநிலத்தில் எந்தெந்த உரிமைகள் பறிபோயிற்று? முதல்ல பறிபோன உரிமை காவிரி உரிமை. காவிரி 1924 1974 வருகிற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்யலாம் என்கிற பொழுது அந்த மாற்றத்தை கர்நாடக அரசு செய்கிற பொழுது அப்படி செய்த மாற்றம் என்ன? தமிழர்களுடைய உரிமையை பறிப்பது, இந்த மாநிலத்தினுடைய உரிமையை பறிப்பது. 220 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பயன்பட்டது போக மீதியை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கலாம் என்கிற மாற்றத்தை அந்த ஒப்பந்தத்திலே கொண்டு வர பொழுது நம்முடைய உரிமை மறுக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதை பற்றி பேசுவதற்கு அவர்கள் அந்த உரிமை மறுக்கப்பட்ட பிறகு உடனடியாக அவரோடு இந்திரா காந்தி அவர்களோடு கூட்டணி வைத்தது யார்? அதான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இல்ல அவரே சொல்லியிருக்கிறார். அதை விடுங்க, இந்திரா காந்தியோட நீங்க ஒரு வரலாற்றை சொன்னீங்க, அதனுடைய தொடர்ச்சியை நான் சொல்றேன். தொடர்ச்சியை சொல்லுங்க. நான் கூட்டணி வச்சிருன்னு சொல்லுங்க. நான் என்ன சொல்லுகிறேன், அதுக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி வைப்பதற்கு முன்னமே இவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அந்த அதுல வழக்கு ரங்கநாதன் மன்னார்குடி ரங்கநாதன் போட்டிருந்தாரு. அந்த வழக்கை இவர் கொண்டு போய் சேர்த்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்தது. இந்திரா காந்தி சொன்னார்கள் 1974, அந்த வரலாறு எடுத்து பாருங்க. அவர்கள் சொன்னார்கள், அதனால நாங்கள் அவர்கள் கேட்டதன் பேரில் நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டோம் என்று பெற்றுக்கொண்டார். அப்ப என்ன மாநில உரிமை? அப்ப இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் அவர்கள் இதை காப்பாற்றுவார்கள் என்பதனால நான் அதன் வாபஸை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறேன். அப்ப யார் மாநில உரிமைக்கு எதிராக நடந்து கொண்டது? இப்படி ஒரு மாநில உரிமை நம்ம கிட்ட இருந்து போயிருக்குன்னா இந்த மாநில உரிமையை திரும்ப கொடுங்கன்னு நம்ம கூட்டணிக்கான ஒரு நிர்பந்தமா வச்சிருக்கலாம்ல. நாம கூட்டணி வைக்கிறோம். அடுத்தது மாநில உரிமையை பறித்த காங்கிரஸ் கட்சியோட, காவிரியில நமக்கான உரிமையை பறித்த காங்கிரஸ் கட்சியோட எந்த டிமாண்ட் இல்லாம அடுத்த கூட்டணி வருது. இல்ல, அவர்கள் வைத்த டிமாண்ட் அதுதான். நாங்க வாபஸ் வாங்கி கொள்ளுகிறோம், அதனால எங்கள் மீது நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்றுதான் அவங்களுடைய டிமாண்டு. அதனாலதான் அதை வாபஸ் பெற்றார்கள். பிறகு நாங்க வழக்கு போட்டோம். அதன் பிறகுதான் இவங்க வழக்கில் வந்து சேர்ந்தாங்க. இப்ப காவிரி உரிமையை பாதுகாப்பதற்காக போடப்பட்ட அத்தனை வழக்குகளிலும் வென்றது நாங்க. அது நோட்டிபிகேஷன் கொண்டு வரப்பட்டது நாங்க. அதற்காக போராடியது நாங்க. இப்ப ஒன்றும் இல்ல. காவிரி எல்லாமே சார், இதெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல, ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருக்கு. இப்ப என்ன இருக்குங்கிறதா அவர் அருணன் அவர்கள் கேட்கிறார். நீங்க கூட்டணியில இருந்து மாநில உரிமைகளை எவ்வாறெல்லாம் விட்டு கொடுங்க ஒவ்வொன்றாக வருகிறேன். அதனால அந்த உரிமை காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்காத காரணத்தினால எடப்பாடி அவருடைய காலத்துல தான் ஏறக்குறைய 37 எம்பிகள் நீங்க பாராளுமன்றத்தை 23 நாள் நிறுத்தி வைத்தார்கள்.
எங்களுடைய உரிமையை ஆணையம், பாதுகாப்பு தான். இப்பவும் ஆணையம் தான், ஆமா, வாரியம் இல்ல. ஆணையத்துக்காக நாங்க தான் நிறுத்தி வைத்தோம். சரி. அதனால இந்த உரிமையை பாதுகாப்பதுல முதன்மையாக இருந்தது இப்ப ஆனா அந்த நேரத்துல சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுக்கணுமா, தவிர்த்திடலாமா? அவர் வேற ஒரு விதமா சொன்னாரு, எங்களுக்கு எதிரான விஷயத்தை நாம் பேசுவதற்கு பிஜேபி அவர்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்டம். 1008 காரணத்தை இவங்க சொல்லல. இல்ல அவரும் சொல்லலாம், மற்றவர்களும் சொல்லலாம். அப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். ஆமா, எங்களுடைய சொன்னாங்க எங்க பிரச்சனையை டைவர்ட் பண்றது, எங்களோட ஏன்னா அவர்களுடைய பிரச்சனை அது. என்னன்னா ஆந்திராவுக்கு ரைட்ஸ் கேக்குறாங்க. அந்த சமயத்துல இவர்கள் 29 நாள் இவங்க தடுக்கிறாங்க. அதனால நம்மளுடைய கோரிக்கை எடுபடாமல் போகிறதே என்ற வெறியில் அவர் சொல்கிறார். அது வேற விஷயம். ஆனா திராவிட கொள்கை என்ன, நம்மளுடைய உரிமையை காப்பது. அந்த உரிமையை காப்பதுல நாங்கள் சரியாக இருந்திருக்கிறோம், நீங்க சரியாக இல்ல. அதனால மக்களை நீ தயவு செய்து மார்க்சிஸ்ட் தோழர் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அன்றைக்கு என்ன நடந்தது அதுதான் நீங்க பேசணும். அன்றைக்கு அந்த உரிமை காஷ்மீர் உதாரணம் சொல்றாரு, இன்றைக்கும் டெல்லி உதாரணம் சொல்றாரு. இந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாடு ஆளுநரை உதாரணமா காமிக்கிறாரு. 3 ஆண்டுகள்ல அடுத்தது வர அவர் சொன்னது தமிழ்நாடு ஆளுநர் இருக்காங்கல்ல, இப்ப சொல்லுகிறார் ஆளுநருடைய உரிமை ஏன் நாங்க அவர்கள் வந்து மாநில உரிமையை பறிக்க பார்க்கிறார், அவரை தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்கிறோம், ஆனா அதற்கான எந்தவித முயற்சியும் இவர்கள் எடுக்கவில்லை என்று சொல்கிறார். நாங்க ஆளுநரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்த போது அதை முடியாது என்று சொன்னவர் நீங்க எந்த காலத்துல நீங்க இவர் சென்னாரெட்டி இருக்கிற பொழுது, நீங்க சென்னாரெட்டி இருக்கிற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ப்ரோ சான்சலராக அவர் சான்சலராக இருக்கக்கூடாது என்று ஒரு மசோதாவை கொண்டு வர. நீங்க சொல்றது வேந்தர் துணைவேந்தர் பிரச்சனை, ஆளுநரை நீக்கணும் இல்ல, வேந்தர்ல இருந்தே வருது அது. அவரை வைக்க கூடாது, வேந்தராக இருக்கக்கூடாது என்று நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை மசோதாவை நீங்க எதிர்த்தீங்க. அன்றைக்கு கலைஞர் அவர்கள் முரசொலியில் எழுதினாரு. இது எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்றேன், மாநில உரிமைன்னு அதிமுக சொல்லுது இல்ல, மாநில உரிமைங்கிறத இப்ப நம்ம பிரதானமா வைக்கிறோம். மாநில உரிமையை மீறி ஆளுநர் ஆர் என் ரவி இதெல்லாம் செய்யறாருன்னு திமுக மட்டும் இல்ல, கூட்டணி கட்சி மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதுல உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்க சொல்றாங்கன்னா அதிமுக அதை பேசவே மறுக்கிறது. அப்ப எங்க என்ன காரணம் என்ன, நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன இது பிரச்சனை, இது பிரச்சனை திமுகவுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிங்கிற தனிநபருக்குமானது இல்ல சார், திமுக ஒரு மாநில அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்குமான இடையான பிரச்சனை. அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நான் சென்னாரெட்டிக்கும் புரட்சி தலைவிக்கான இஷ்யூ இல்ல, இது அதுவும் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் உரிமை தான். அப்ப நீங்க அதை மறுத்தீங்க. நீங்க எந்த காலகட்டத்திலையும் அதனால நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேக்குறேன் சார், உங்களுக்கு அன்னைக்கு எத்தனை எம்எல்ஏ திமுக இருந்தாங்க? எத்தனை எம்எல்ஏ ஒரே ஒருத்தர் இருக்கட்டுங்க, அவங்களால நிறைவேற்ற முடியாம போச்சா சட்டமன்றத்துல? ஒருத்தர் இருந்தால் கூட சட்டமன்றத்துல அவர்களால ஆளுநருக்கு எதிராக எந்த விதமான விஷயத்தையும் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாம ஆளுநர் இல்லாமலே பட்ஜெட் கூட்டத்தை நடத்துவாங்க. நாங்க உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? நான் என்ன சொல்றேன், அதை தூக்கி எறிந்தோம், இல்லாமலே நாங்க நடத்தணும். அதனால எங்களுடைய ஆட்சி கவிழ்ந்தால் கூட பரவாயில்லை என்று. சோ இந்த உரிமையை காப்பதுல நாங்க சரியாக எப்பவுமே உறுதியாக தான் இருந்திருக்கோம். அதனால நீங்க இல்ல சார், நீங்க மீண்டுமே அதே போல ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட தான் நான் வரேன். நாங்கள் உறுதியாக இருந்தோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய உதாரணம் எல்லாமே திரு எம்ஜிஆர் அவருடைய காலத்துல, திருமதி ஜெயலலிதா அவருடைய காலத்தை சொல்றீங்க. இப்ப என்னெல்லாம் உறுதியா இருக்கீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. திரு அருணன் கேக்குறாரு. அதுதாங்க நான் என்ன சொன்னேன், 39 எம்பிகளும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் நீங்க அழுத்தமா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நாங்க தடுத்ததுதான். ஜிஎஸ்டி எதிர்த்தோம், அத்தனை எம்பிகளும் சேர்ந்து ஜிஎஸ்டி வரக்கூடாது என்று நாங்கள் தான் அங்க போராடினோம். அது ரெண்டையும் பண்ணோம். அந்த மாதிரி நீங்க இந்த அணை பாதுகாப்பு சட்டம் வந்தது, அதை எதிர்த்திருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு கட்டத்திலும் நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு சுயநலத்திற்காக மாநில உரிமை பேசுவது, ஆனால் உண்மையான உரிமை பிரச்சனை வருகிற பொழுது அதிமுக தான். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.